முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக வேறொருவரிடம் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்வேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஜமால், வித்யா மற்றும் ஸ்நேகப்பிரியா மற்றும் பிருந்தா ஆகிய ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது ஞானசேகர் என்பவர் மாணவியை இந்த பாலியல் துன்புறுத்துக்கள் உட்படுத்துவதற்கு முன்பதாக அவர் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படும் சார் என்ற நபருடன் அவர் பேசி வந்ததாகவும், அதே போல அந்த சாருடன் மாணவி இருக்க வேண்டும் என ஞானசேகர் மாணவியிடம் ஆப்ஷன் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஞானசேகர் இந்த பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு முன்பதாக தொலைபேசியில் யாரோ ஒரு நபருடன் பேசினார் என்று ஏற்கனவே மாணவி புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தார். இந்த அடிப்படையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போதும் அந்த தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் மாணவி. மற்றும் தொலைபேசி அழைப்பு வந்தபோது தான் மிரட்டி விட்டு வந்து விடுவேன் எனவும் ஞானசேகர் பேசியதாகவும், அதே போல வேறு ஒரு சாருடன் மாணவி இருக்க வேண்டும் என கூறியதாகவும் மாணவி மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியுடன் மாணவி தெரிவித்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது ஞானசேகர் செல்போனில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்களை ஆய்வு செய்த போது ஞானசேகர் அவரது கூட்டாளியான திருப்பூரை சேர்ந்த அதாவது குற்றவாளி ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவருடன் தொடர்பு உள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகிருக்கிறது. அவரை பிடித்து விசாரிக்க திட்டமிட்டு காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் சில ஆபாச வீடியோக்கள் ஞானசேகர் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்ல இருந்து வீடியோக்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தற்பொழுது அந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய சில அதாவது மாணவி மற்றும் பெண்களுடைய ஆபாச வீடியோக்களானது அந்த செல்போனில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த 4 பேரையும் சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலவில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய செல்லில் இருந்து ரிகவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் மாணவிகளை கண்டறிந்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அவர்களிடையும் விசாரணையானது மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த ஞானசேகருக்கு காவல்துறையினர் அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மோகன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஞானசேகருக்கு வேறொருவரிடம் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.